ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CS25C06 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். இதில் வந்து இந்த கே மேப்பு, கேட்ஸு, காம்ப்ளிமெண்ட், பூலியன் அல்ஜிப்ரா இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ்ல ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துக்கோங்க. ஸோ நானும் ஒரு மாடலுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷனல் நிறைய படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட் பேட்டர்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. MCQ மாடலில் தான் வரும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி டேரக்டா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒன் வேர்டு. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ். இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து டியூலிட்டி இன் பூலியன் அல்ஜிப்ரா ரொம்ப முக்கியமான ஒன்று. கே மேப்போட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கனான்சியல் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டிமார்கன்ஸ் தியரம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அது கேட்பாங்க. அதோட ஸ்டேட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஒய் நேண்ட் கேட் அண்டு நார் ஆர் யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு கேட்கலாம். டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி இதில் கே மேப் பேஸ்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சு வச்சுக்கோங்க. SOP அண்டு POSும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க அந்த டாபிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு மாடல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இதில் வரலாம், இதில் வந்து வராமல் கொஞ்சம் அடிஷனலாக கேட்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ். இதில் வந்து த்ரோ புட் ரொம்ப முக்கியம். MIPS ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் சைக்கிள், இதில் டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி இதில் வந்து உங்களுக்கு வான் நியூமன் ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக அதை இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர், இதில் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக மீதி இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேர்ட் யூனிட் இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன் வேர்ட்ஸில் ஸோ நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பைனரி ஹெட்டர், மல்டிப்ளெக்சர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒன் வேர்ட்ஸும் அடிஷனல் நிறையா படிச்சுக்கோங்க. இதை 5னா 5ஓட எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் வந்து ஹாஃப் அட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. கவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதில் டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்ச் அண்ட் ஃபிளிப் ஃப்ளாக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. மல்டிப்ளெக்சர் ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராம் கவுண்டர்லாம் ரொம்ப முக்கியம். காம்பினேஷனல் சர்க்யூட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி டிஃபரன்ஷியேட், சிங்க்ரோனஸ் அண்ட் ஏசிங்க்ரோனஸ் சீக்வன்ஷியல் சர்க்யூட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி இதில் வந்து 8x1 மல்டிப்ளெக்சர் ரொம்ப முக்கியம். மக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ரிப்பீட்டடு மேலே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து JK D இந்த ஃபிளிப் ஃப்ளாப் ரொம்ப முக்கியம். ஃபிளிப் ஃப்ளாப்பே ரொம்ப முக்கியம். அதில் JK ரொம்ப முக்கியம், அடுத்து D ரொம்ப முக்கியம். இதில் ஃபங்க்ஷன், டயக்ராம், ஈக்குவேஷன், கம்பேர், கேரக்டரிஸ்டிக் டேபிள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதோட மாடல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 4 இதில் வந்து உங்களுக்கு இந்த மாடல்ஸ் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் இதில் ஹசார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஹசார் அண்டு டேட்டா ஹசார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பைப் லைனிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்ட் வயர்டு கண்ட்ரோல் அண்டு மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைப்லைன் ஹசார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹசார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து பார்ட் பி இதில் வந்து 5 அட்ரஸிங் மோட்ஸ். இந்த அட்ரஸிங் மோட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், அது எக்ஸாம்பிள் சேர்த்து பார்த்துக்கோங்க. டேட்டா ஹசார் அண்டு கண்ட்ரோல் ஹசார், அதோட டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து யூனிட் 5 இதில் வந்து உங்களுக்கு 5 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடிஷ்னலாகவும் நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ் இது பொறுத்தவரை கேட்சிவ் மெமரி ரொம்ப முக்கியம். அதில் பர்போஸ் நீடு பார்த்துக்கோங்க. விர்ச்சுவல் மெமரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த EPROM அண்டு EEPROM ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது போக ஃப்ளாஷ் மெமரியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த யூனிட்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சொல்கிற கான்செப்ட் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரேம் ரொம்ப முக்கியம் இந்த யூனிட்ல. ஸோ அடுத்து பார்ட் பி இதில் வந்து DMA அதோட மோட்ஸ் ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். டயக்ராம் பிரின்சிபல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெமரி ஹைரார்ச்சி அதோட டயக்ராம்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 6 இதில் வந்து உங்களுக்கு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் பஸ் ஆர்கிடெக்சர் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த DMA ஸோ ஃபுல் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரப்ட் டிரைவன் IO ரொம்ப முக்கியம். SATA இதில் ரிப்பீட்டட் SATA ரொம்ப முக்கியம், பர்போஸ் பார்த்துக்கோங்க. சிங்க்ரோனஸ் அண்ட் ஏசிங்க்ரோனஸ் மோட் ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்ட் பி பொறுத்தவரை USB ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த DMA அதோட அவுட்லைன் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ் வரும். ஆல் தி பெஸ்ட். ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.